என்ன உங்களுக்கு என்னம்மா வேண்டாமா உங்களுக்கு எனக்கு பேச்சு நான் இல்லை எடுத்துக்கிறேன். அக்கா உங்ககிட்ட என்னென்ன கூழ் இருக்கு? கம்மங்கூழ், கேப்பக்கூழ், மோர், மாங்காய். ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி தானே அது பேசுறது அவ பேசணும், நான் பேட்டி பண்ணுறேன். பேசுறது எப்படி பேசிக்கலாம். இது என்ன வருமா? திருமலை கோயில். திருமலை கோயில். இது எத்தனை வருஷமா இருக்கு? இது நாங்கள் பிறக்க முன்னே இருக்கு. உங்களுக்கு ஒரு 100 வயசு வருமா? எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு அதான் சொல்லுவோம்ல. எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருக்கு. என்னையுமே ஒரு 1000 வருஷம் இருக்கும். கிபி 17ஆம் நூற்றாண்டுலேருந்து இருக்குது. அதான் 300 வருஷம் மேலே இருக்கு. பிரசித்தி பெற்ற கோயில். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜராஜ சோழனுடைய வாரிசு கட்டின கோயில். இது பராமரிப்பு இப்போதான் ஆமாம் அறநிலைத்துறையும் சேர்ந்து இது கோயிலை பராமரிச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு. வாழ்த்துக்கள். மீண்டும் பராமரிக்கணும். இந்த பிளாஸ்டிக் கழிவுகளை போடக்கூடாது. மக்கள் வந்து அசுத்தம் அதிகமாக பண்ணியிருக்காங்க இந்த கோயிலை. இந்த கோயில் மென்மேலும் வளரணும். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அசுத்தம் இல்லாத கோயிலாகவும் தமிழ்நாட்டில் அது பிரசித்தி பெற்ற கோயிலாக நம்ம மக்களாகி நாம் மாற்ற வேண்டும். இதற்கான முழுமூச்சு நமது பாரதிய ஜனதா கட்சி செயல்படும் என்று தெரிவித்துக் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதே போல் நான் தருமபுரி மாவட்டத்திலிருந்து இவங்களை பேட்டி காண வந்திருக்கோம். அம்மா உங்கள் பேர் என்னவா? முத்துலட்சுமி. உன்னுடைய கணவர் பேர் என்ன? முருகன். எத்தனை குழந்தைங்க? என்ன பண்ணுறான்? எவ்வளோ படிச்சிருக்கான்? 14 இருக்கு. அவன் தமிழ் மீடியம் படிச்சிருக்கான். உங்களுக்கு போக்குவரத்துலாம் எப்படிமா? எந்த ஊருக்கு போங்க? டவுன் பண்பொழி. அதுதான் தாலுக்காவா? இல்லை, செங்கோட்டை தாலுக்கா. அது வந்து ஊராட்சி ஒன்றியம். இங்கே உங்களுக்கு எம்எல்ஏ யாருமா? தெரியாது. பஞ்சாயத்து தலைவர் தெரியுமாம்மா? சரிம்மா, அது வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சா இங்கே உங்களுக்கு அடிப்படை வசதியெல்லாம் இருக்கா? பாத்ரூம், தண்ணி வசதி அதெல்லாம் இருக்கு. சரிம்மா. எனக்கு எதாவது வரி கட்டுருங்க பஞ்சாயத்துக்கு? பஞ்சாயத்து தண்ணி போட மட்டும். சரிம்மா. இது வந்து எஸ்ஐஆர் அப்படின்னு தெரியுமா? அந்த மறு வாக்கு சொல்கிறாங்களா ஒரு அப்ளிகேஷன், அது கொடுத்து கையெழுத்து போட்டுருக்கலாம்? இல்லை, போடலை. உங்களுக்கு வந்து அந்த ஃபார்ம் கொடுத்துருக்காங்களா? நாங்கள் இன்ன வரைக்கும் உங்களுக்கு வந்து சேரலை. அது வந்து சேருமா? உங்களுடைய தெளிவான உங்கள் மகனுக்கு என்ன வயசான ஒரு அதோடைய இதில் சேர்த்துருங்க எலெக்ஷன். நீங்கள் வந்து கரெக்டான அட்ரஸ் கொடுத்து அதில் கையெழுத்து போட்டு பண்ணிவிடுங்க. அது வந்து பார்த்தா போலி வாக்காளர்கள் நிறைய இருக்காங்க இந்தியாவில். ஒரு அரசியல் கட்சி பார்த்தீங்கன்னா போலி வாக்காளர் வந்து ஒவ்வொரு பூத்துலேயும் 100 பேர் 200 பேர் இருக்கான். அது களை எடுக்கத்தான் மோடி அரசாங்கம் இந்த புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் நமக்கு தான் நல்ல பயன். இதை வெளி மாநில மக்கள் சும்மா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு எடுக்க நிறைய வந்திருக்கான். அதை வந்து பார்த்து பண்ணுங்க. சரி, வணக்கம், நன்றி. ஓகே. ரகலை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க.